தாய்க்கிழவி உண்மையிலேயே ஒரு சூப்பரான படம். படத்தோட டைட்டில பார்த்துட்டு கிரிஞ்சா இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாருமே. காமெடியா இருக்கு. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகாது. அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டாக இருக்கு. உங்களை சிந்திக்க வைக்கும், உங்களை எமோஷனாக கனெக்ட் பண்ணும். சிரிப்பு இந்த படத்துல காமெடி ஒழுங்காவே இல்லை. இது அவ்வளோ பர்ஃபெக்டாக காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்குது. நல்லா இருக்கு படம். நல்ல படம். விமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான் நல்லா ஹியூமர் கலந்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்ல காமெடி, நல்லா அருமையான படம். எப்படி நடிச்சிருக்காங்க? ராதிகா அருமையா நடிச்சிருக்காங்க. எல்லாம் நடிப்பு எல்லாருமே நல்லா இருக்கு. ப்ரோ படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நல்ல என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ராதிகா சத்குமார், லாஸ்ட் 20 நிமிஷம் இவ்வளோதான் ராதிகா சத்குமாரோட ரோல். மற்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ரோல் தான். ஃபுல்லாகவே அவங்க படம் ஃபுல்லாக இருந்தது. அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க ரோல்ஸ்க்கு. முனிஷ்காந்த், பாலா அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக் வந்து எலிவேஷன் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நடுவில் வந்து நிறைய இடத்துல வந்து கமல்ஹாசனோட பாட்டோட ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாகவே இருந்தது. அந்த படம் ஃபுல்லாகவே அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்டர்மிஷன் சீன் நல்லா இருந்தது. அண்ட் அவங்களோட அந்த ஸ்லாங்கு, அவங்க பேசுகிற அந்த இது, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வழக்கம் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து என்கேஜிங்காக இருக்கும். ஃபேமிலியோட தாராளமாக போய் பார்க்கலாம். நிறைய ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல முடியாது. சில படத்தில் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தை. நல்ல ஃபீல் குட் மூவி. ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். நல்ல ஹியூமர், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. நல்ல காமெடி தான் படம். நிறைய காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி தான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் கலந்துருக்கு. லைட்டாக லேக் அங்கங்கே இருக்கும். பட் ஆனால் வந்து அங்கங்கே ஒரு ஃபன்னி மூமெண்ட், ஹிலாரியஸ் மூமெண்ட் வச்சிருவாங்க. அது வந்து கரெக்டாக என்கேஜிங்காக கொண்டு போயிடுவாங்க. அதாவது பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அறன்னு அறக்காம அது எப்படி வந்து நடைமுறைக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு பெண் அப்படின்றது குழந்தையிலேருந்து வயசாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நல்லா சொல்லியிருக்காங்க. தற்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான படம். இல்ல ஏன்னா நாடகம் போல ஃபீல் ஆகல. கேஸ்டிங் கால் ரொம்ப அருமையா பண்ணிக்காங்க. ரொம்ப பிடிச்சி. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்ல முடியாது. டைரக்டருக்கு இது முதல் படமாவே தெரியல. அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிக்க. கண்டிப்பா தகுதியான ஆளு. நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். ஏன்னா சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்களா, படத்தை பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சி இருக்கு. நிறையாவே இருக்கு. வீட்டில் இருக்கிற எல்டர்லி விமன் அவங்க வந்து எப்படி வந்து குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு தைரியம் கொடுக்குற அந்த மாதிரி படம் நல்லா இருக்கு. இந்த வருஷத்துல இது பெஸ்ட் மூவியா இருக்கணும்னு சொல்ல முடியாது. இது ஒரு டீசன்ட் மூவி. பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் வர மூவிஸ் பொறுத்து தான் சொல்ல முடியும். படத்தோட அடுத்து இதான்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மெசேஜ்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க பயங்கரமா. பல சீன் சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த வீக்கெண்டு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லுங்க. தாய்க்கிழவி நல்லா இருந்துச்சு. இப்போ வந்ததுல இது ஒரு குட் மூவி. ஃபீல் குட் மூவி. நல்ல இது. அண்ட் மெசேஜ் லாஸ்ட்ல சோஷியல் மெசேஜ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 சோஷியல் மெசேஜ் இருக்கு. அந்த சோஷியல் மெசேஜ் கரெக்டாக சொல்ல வந்திருக்காங்க. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் பேனர் கீழே வருது அப்படின்ற ஒரே காரணத்தால தான் நம்ம இதை பார்த்தோம். பட் உண்மையிலே ஒர்த் வாட்சிங் அப்படின்னு சொல்லணும். சூப்பராக இருக்கு படம். உமன் எம்பவர்மெண்ட் லாஸ்ட்ல அந்த மெசேஜ் தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அது சொல்லியிருக்காங்க. நடுவில் 2-3 மெசேஜ் வந்து அந்த ஃபேமிலி பாசம், அது ஏன் வந்து அவங்க மேலே பாசம் வைக்கிறாங்க, கடைசியில் ஏன் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபேமிலிலாம் சூப்பராக இருக்குது. டைம் போகிறதே தெரியல. நம்ம எல்லாம் அப்படியே போயினே. படம் ஃபுல்லாக அவங்க தான், வேற யாருமே கிடையாது. படத்தில் அருள்தாஸ், அப்புறம் சிங்கம்புலி, பாலசரவணன், இந்த மாதிரி பல முனிஷ்காந்த் பல பேர் இருந்தாலும் ராதிகாவை தாண்டி எங்கேயுமே நம்ம போக மாட்டோம். படம் ஃபுல்லாக அவங்க தான். அவங்கள சுற்றி தான் படம் நடக்குமே. ஏன்னா தாய்க்கிழவி அவங்கள சுற்றி தான் படம் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரமும் அதில் நடிச்சிருக்க விதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு டேரக்டர் கொடுத்த ஒரு ரோலாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும். 2.5 மணி நேரத்துக்கு என்னடா ஸ்டஃப் இருக்க போது நினச்சோம். 2.5 மணி நேரமே அவ்வளோ எங்கேஜிங்காக போச்சு. எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் படம் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ராதிகா சத்குமார் உடம்பு சரியில்லா போயிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு சொத்து பிரிக்கிறது அந்த இது வரும். அந்த சொத்து கடைசியில் அவங்க பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா, அதுக்கப்புறம் ராதிகா பொழைச்சாங்களா இல்லையா, அதான் படத்தோட கதை. எந்த இடத்துலையும் உங்களுக்கு லேக்ன்றது இருக்காது, போரும் அடிக்காது. சூப்பரான ஒரு படம். இந்த வீக்கெண்டு ஒரு தரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். தாய்க்கிழவி தாராளமாக வந்து பாருங்க. இல்ல நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்கலாம். காமெடிலாம் இருக்கு. காமெடி படம் ஃபுல்லாவே காமெடி தான். ராதிகா எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கு. நல்ல மூவி ப்ரோ. ஃபேமிலியா போய் பார்க்கலாம். தேங்க்யூ.